சமயசன் நாங்கள் டாக்டர் சமயசன் ஒரு மரம் போட்டாக என்பது போல ஒரு வழிபாடு இறைவன் காலத்தில் எப்பவுமே ஏற்படுது. நீங்கள் இந்த நாட்டில் ஒரு பதிவு உங்களுக்குலாம் சொல்லுங்கள். நம்ம இந்து மரம் எவனாவது ஒரு பொறுப்பு ராமன் இருப்பாங்க, எவனாவது ஒருத்தர் ஜன்மசம் வாங்கன்னு பாருங்க, எவனாவது ஒருத்தர் பெரியாராக இருப்பாங்க. அப்படியே எவனா பெரியாருனா நன்றி அடுத்த நாட்டை பிடிச்சி விட்டுருவார். அப்படி நான் சரி நல்லா சொல்கிறேன். இதே ஒரு கிறிஸ்தவ மக்கள் ஒருத்தர் வழிபட மாட்டான், ஊரையும் உட்காந்து பேசினாங்க வேண்டுவான். அவன் கூட என்கிட்ட கோத்துக்க பாருங்க, நீ உலகத்தையே ஆடுறதே கிறிஸ்தவர்கள். ஒரு இஸ்லாம் எடுத்துட்டு அவன் ஏழையாக தான் பணக்காரன் பள்ளிவாசல் போய் ஒன்றா தான் ஜாமி போடுவான். அல்லானா 1000 பேர் அல்லாட்டம் தருவான். அவன் எவனாவது ஏழை இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு ஊரில் எல்லாமே ஆக்கப்பட்டு இஸ்லாம் புத்தமரம் சீக்கிரமாக இது எல்லாமே பாருங்க. ஒழுங்கா வழிபடுவான், ஒழுங்கா வழிபடுவான், சரியாக வழிபடுவான். ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ கட்டு சாமியை பார்ப்போம், எல்லாத்தையும் அங்கே வந்து சொல்லுவோம், பக்கத்தில் போய் 100 பேர் பார்ப்போம், பக்கத்தில் போய் 100 பேர் பார்ப்போம். நான் பார்ப்பேன் இந்த வியாழ வெள்ளிக்கிழமை எந்த கோழி காப்போம், செவ்வாய் வெள்ளிக்கிழமை வேற ஒரு கோழி காப்போம், ஞாயிற்றுக்கிழமை. அப்போ என்ன பண்ணும், இந்த சாமி காப்பாற்ற அந்த சாமி காப்பா, இந்த சாமி எந்த சாமி காப்பாற்றி நடத்திட்டு போயிடுவான். அவங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன், மனசார நம்பிக்கையோடு வைக்கும். எந்த தெய்வத்தோட 1000 ஜாமி கொடுக்கலாம். மற்ற கோயிலில் போய் சாமியாரெலாம் ஜானியான வந்து நான் அப்படி சொல்லுவேன், நீ 1000 ஜாமி கொடுத்துருக்க, எந்த கோயிலும் போய் எந்த சாமி நடந்தாரு எத்தனை கோயிலுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்ட்டு கடைசியாக கருப்பு சாமியை காப்பாற்ற மட்டும் ஒரு ஆட்சி. ஒரு சாமி கிட்ட வரையில் கோயில் கருப்பு சாமி மட்டும் தான். கருப்பு சாமி காவல் தெய்வம், இது காக்க தெய்வம், கேட்டத்தை கொடுக்குற தெய்வம். எந்த தெய்வத்தினாலும் எப்படி வேணா இருந்தீங்க, கர்ப்பசாமி சரியா இருக்கு. பக்தி அவர் கொடுக்கல, பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, வழிபாடு அவர் கொடுக்குறாரு, பால் வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் நீங்க என்ன வேண்டிய என்ன நினைச்சு என்ன ஆசைப்பட்டீங்களோ கூட்ட பிரார்த்தனை எவ்வளவு வகையில் வழிபாடு உங்களுக்கு தெரியாது. நீங்க கொள்ளையை அடைச்சிருக்காங்கன்னா கத்திரிக்காய் உட்காந்து கத்திரிக்காய். ஆனால் இந்த ஆத்மாத்மா அந்த வழிபாடு யார் கொடுக்குறேன்னா, நீங்க செத்த நாயில உங்களுடைய எல்லா எண்ணமும் மறந்துருக்கும். ஒரே எண்ணம் அந்த தொடர்ந்து மட்டும்தான் உங்களுக்கு படிச்சது. அதுதான் உண்மையான வழிபாடு, அதுதான் உண்மையான வழி. கண்ணை மறந்து கண்ணடை மறந்து ஆசவசம் மறந்து ஒரு மனிதன் ஒரு நிலைக்கு போறான்னா அந்த தெய்வம் வந்து நின்று ஆகும். அதனால நான் சாமியார்ட்ட அவன் என்ன பூஜை பண்ணி நினைக்கிறேன். நான் ஆசை இடமா தூக்கி போட்டு அப்பா பாட்டு உட்காந்துருக்கேன். ஈ கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, நீ பார்த்து சொல்லி தமிழ் கணவன் உட்காந்துருக்கேன். என்ன பக்குவமாடியை வச்ச நான் மைக்கில் பேசுறேன், உங்களை பக்குவமாடியில் வைக்கல, நீங்கள் மைக்கில் சொல்கிறத காது கொடுப்பாங்க. அப்போ நீங்களும் பக்குவமாடிங்க, நீங்களும் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க. வீட்டுக்கு போய் கோயிலில் போய் வேண்டது தப்பே கிடையாது, சாமி கொடுக்க தப்பு இல்லை. ஆனால் வீட்டில் போய் சாமி சரியாக கொடுங்க. ஒவ்வொரு நாளாச்சுன்னா என்ன நாளும் சரி, நீ எந்த வேலை இருக்குது எப்பேற்பட ஆரம்பது, நீ பிச்சைக்காரனாரு கொடி சொன்னால் யாராரு, ஆனால் உனக்காக ஒரு நாளுக்கு 5 நிமிஷம் சரியாக 8-20 பேர் பூஜை உட்காரு ஆயிரத்தி மதத்தை மனசார சொல்லுது. கருத்து சாமி இந்த காரியத்தை நேரம் சொல்லுங்க, ஆத்மாத்மா வேண்டிய வளைவார். நாளைக்கு என்ன ஆசைப்படைய சாமி செஞ்சிருப்பார். வாரத்தில் ஒரு நாள் எல்லா வேலையும் விட்டு ஆசை பாசம் போட்டாடி போயிருந்தா மறக்காதீங்க, கொஞ்சம் இடம் போட்டு வச்சுக்க. மனசு முழுக்க கருத்து சாமி செஞ்சு ஒருவேளை ஆதாரத்தை நிறுத்திட்டு விரதங்கிற முறையில் சரியா இருக்கு. ஆனால் உருளிக்கு அவர் பிரார்த்தனை பண்ணுங்க. வேண்டிய விநாயகத்தை நினைச்சு கற்பனை வந்தார், விநாயகத்தை நினைச்சு வெள்ளிக்கிழமை அத்தனை பேருக்கு வேண்டிய வாழ்க்கை அத்தனை கிடைக்கணும் இருந்த விநாயகர். இதான் அந்த மண்ணோட தாரக மந்திரம், நம்பிக்கை பார்க்கணும். இந்த மண்ணோட மறுபொருள் இந்த மண்ணுக்கு மனசு நேரத்துக்கு வயது நம்பிக்கை. மனசு உங்களுக்குள்ள ஆசைகள் எண்ணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்னா ஆண்டவன் தந்து சமர்ப்பிச்சிடும். அவன் தெய்வம், நான் தெய்வத்தை வர வைக்கிறேன். அதனால மனசு அவப்பட வயிறு எங்கப்பட எங்களால் சட்டையில் சிறப்பாக செய்யணும், சாப்பிட்றதுக்கு எங்கள் சிறப்பாக சரியாக செஞ்சுருக்கோம். இந்த மண்ணோட கோட்பாடே அண்ணாதான் தான். அதனால தான் ஜீவகாரணத்தை எண்ணிக்கை ஆகிறமாக என்பதற்காக மஞ்சள் அந்த வணங்குற மக்கள் யாரும் பசுமையம்மா பஞ்சம் இல்லாத பசுமை வாழ்வதற்காக பச்சைகள். அதாவது நம்ம ஆலயத்தில் பச்சை மஞ்சள் கலர் என்பது நம்ம ஆலயத்தில் பிடிக்கிறார். நம்ம வணங்குற மக்களுடைய இருக்கிறார். முன்னுடைய இருக்கிற அருமரது குழந்தை நம்பிக்கையாளர்களாக கவிக்கிற கம்பெனியில் குழந்தை சமூகத்தை அறிந்த பெருமரது மனதில் வாழ்ந்த உங்களை அத்தனை பேருக்கும் என் தேவ மரத்தை தேவப்பட்ட